In the question, a particle of mass m is moving around the origin with a constant force pulling towards the origin. ரொம்ப கிளியரா கொடுத்தாங்க, இது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான். இந்த போர் மாடல் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த மோஷன். அந்த சென்ட்ரிபீட்டலை போர்ஸ் மாடலை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா த ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட்டுக்கும் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் இந்த nth ஆர்பிட்டுக்கும் என்ன ரிலேஷன்? வேற ஒன்றும் இல்லை, ஆர்பிட்டுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்? ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? we know it's clear. Centripetal force is equal to mv squared by r. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதை எதை வச்சு நம்ம ரிலேட் பண்ண சொல்றான்னா, போர் மாடல். போர் மாடல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு nh by 2π. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் moment of linear momentum r into mv equal to nh by 2π. அப்போ r நம்ம v ன்னு வெளியே எடுத்து r சேர்க்கிறோம். v வெளியே எடுத்தேன்னா nh by 2π into m into r. சரி, அதை எடுத்து ஈக்குவேஷன் போடு. அப்போ f will be equal to m into v squared n squared h squared by 4π squared m squared r squared into r cube. இப்போ என்னையும் ஆரையும் வெளியே எடுத்துரு. அப்போ r cube is equal to m n squared h squared divided by 4π squared into f into m squared. அப்போ it is clear, மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ r cube is directly proportional to n squared. அப்போ நீ r வெளியே எடுத்தேன்னா r is directly proportional to n to the power of 2 by 3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ n to the power of 2 by 3. இதுதான் ஆன்சராக இருக்கணும். ஓகே, அடுத்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறது ரெண்டாவது பார்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ரெண்டாவது பார்ட்டை என்ன சொல்லுது? ஸோ வி வாண்டட் ஃபைண்ட் அவுட் வி அவுட் சைட். இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வியை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ செகண்ட் பார்ட்டில் என் எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஆர் எடுத்துட்டு. ஓகே, இப்போ ரெண்டாவது பார்ட்டில் அதே தான், விஎன் அதே ஃபார்முலா எடுத்துக்கலாம். nh by 4πm into nh by v equal to mv. அப்போ இந்த v எடுத்து கூட சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ v will be equal to nh by 2π into rm. ஓகே, அப்போ v ஸ்கொயர்ட் போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? அப்போ இதில் அதான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த rn வேல்யூ கூட எடுத்துங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். rn வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. அப்போ nh by 2π into m into m n squared h squared 4π squared f into m squared. அதில் ஒரு m squared கூட கேன்சல் ஆயிடும். to the power of 1 by 3. 1 by 3. அப்போ vn வெளியே எடுத்தேன்னா here n is in the denominator, constant into n to the power of, அப்போ n squared இருக்கு, n squared to the power of கீழே இருக்கிறப்போ n squared மேலே வந்தால் -2 to the power of 1 by 3. அப்போ velocity is directly proportional to, there is a n, one n gets cancelled, one n gets cancelled. So it become கீழே இருக்கிறப்போ the value is 1 by n to the power of 1 by 3. மேலே வந்தோடனே n to the power of -1 by 3 is the answer. Vn is directly proportional to n to the power of 1 by 3. Okay, n to the power of 1
one n gets cancelled. There is another n squared 1 by 3, 2 by 3, 1 minus 2 by 3. Okay. We cannot able to cancel that. Yes, because it is inside. நூறுக்கா சொல்கிறேன், அதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் ஏன் கேன்சல் பண்ண முடியாது? ஒன் இஸ் இன்சைட், அனதர் ஒன் இஸ் ஓகே. இப்போ வா, இந்த ஸ்டெப் கரெக்ட். இது -2/3 மேலே வந்துருச்சு. இதில் n to the power of 1/3, சாரி n to the power of 1. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? n to the power of 1. அப்போ n to the power of 1 minus 2/3 or -2/3 minus 1 plus 1. அப்போ 3 minus 2. அப்போ Vn is directly proportional to n to the power of 1/3 ஆயிருமா? So the answer is the first option. Okay.